வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. இந்த ரிலிஜன் ஆட்கள் இதை தான் காமிப்பாங்க. தான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, தான் நேசிக்கிற குமாரனை, தகப்பன் குமாரனை சிட்சிக்கிறது போல தான் நேசிக்கிற குமாரனை சிட்சிக்கிறார். இதுதான் காமிப்பாங்க. நேசிக்கிற குமாரன்னு நீதிமொழிகள்லையும் வருது, எபிரேயர் 12 வருது. என்ன குமாரன்? சரி. ஆனால் சரியான அர்த்தம் நேசிக்கிற குமாரன் என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. சரியான அர்த்தம் சிட்சிக்கிறார் என்பதற்கு பயிற்சி கொடுக்கிறார், ஒழுங்குபடுத்துகிறார். ஆமென். நம்மெல்லாம் என்ன குமாரன்? ஐயோ விட்டீங்களே. நம்மெல்லாம் என்ன குமாரனா? நேசகுமாரன், பிரியகுமாரன் அப்படின்னு என்ன கம்பீரமாக சத்தம் போட்டு சொல்லணும். இன்னொன்று சொல்கிறேன், இவரினுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு குறித்து சத்தம் போட்டு சொன்னது போல உங்களை குறித்து என்னை குறித்தும் எப்போ தேவராஜ்யத்தில் பிறந்தோமோ ஞானஸ்நானம் எடுத்தோமோ உங்கள் பேரை சொல்லி இந்த மகன் இந்த மகள் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய பிரியமான குமாரன், இவளில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உங்களை குறித்து அவர் சொல்லிவிட்டார். இப்போ அவருடைய வேலை தான் உங்களை பயிற்சி வைக்கிறது, ஒழுங்குபடுத்துவது. இந்த வேலை ஹோலி ஸ்பிரிட். ரிலிஜன் இருக்கே, நான் ரேடிக்கல் கிரேஸ் ப்ரீச்சர், ரேடிக்கல் ஜீசஸ் ப்ரீச்சர், ரிலிஜன் ப்ரீச்சிங், ரிலிஜன் பீப்புள், ரிலிஜன் காங்கிரிகேஷன் டோட்டலி பவுண்ட் பை த டெவில். ஆமா, மறுபடியும் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள்லாம் வேசிக்க பிறக்கலை, நாங்கள் இயேசுவன் பிறப்பே தப்புடான்னா. அவங்கள பார்த்தான் சொன்னார், டே நீங்கள் உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறான், அவன் பிசாசு, அவனுக்கு கீழே தாண்டா நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் சொல்கிறேன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? தெளிவாக இருங்க.